Hello everyone, welcome back to the series of lesson toward the parable of our Lord Savior Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகளை பற்றியதான தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அன்போடு அடியேன் வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூட பாடம் 13க்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் புளித்த மாவை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன மிக ஆழமான ஒரு ஊமை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த ஊமை பற்றியதான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக ஒரு சரியா தவறா போன்ற ஒரு உரையாடலை, ஒரு கேள்வி பதிலை நாம் பார்த்து இந்த ஊமைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அவனமாக முதலாவதாக ஊமைகள் தவறான கோட்பாடுகளை வெளிப்படுத்துகின்றன என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் த ஆன்சர் இஸ் எஸ், ஆம். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது கெட்ட குமாரன் போன்ற ஊமையானது ஒரு மகன் தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து பிரிந்து தொலைந்து போய் அவன் மீண்டும் மனம் திரும்பி தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு வருவான் என்பது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு அவன் மீண்டும் பாவத்தில் விழுந்து மீண்டுமாக அவன் மனம் திரும்பி கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் போன்ற ஒரு ஒரு உன்னதமான ஒரு போதனை வெளிப்படுத்துகிறது. ஆகவே ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட் போன்ற தவறான போதனைகளை இந்த ஊமைகள் அங்கு தகர்த்தெறிவதை நாம் பார்க்க இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக இயேசுவின் ஊமை பழைய ஏற்பாட்டினுடைய போதனைகளா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா த ஆன்சர் இஸ் நோ, தவறு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக சில ஊமைகள் தீர்க்க தரிசனம் கொண்டவை அப்படின்னு பார்க்கும் பொழுது த ஆன்சர் இஸ் எஸ், ஆம். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது யூத தேசத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்பவைகளை காட்டவும், எல்லா காலங்களிலும் சுவிசேஷத்தின் செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதை காட்டவும் கர்த்தர் சில ஊமைகளை பயன்படுத்தியிருக்கிறார். ஆகவே ஊமைகளானது தீர்க்க தரிசனத்தினுடைய தன்மையை கொண்டவைகளாய் இருக்கிறது. நான்காவதாக, ஒரு ஊமையில் உள்ள ஒவ்வொரு சிறு விவரமும் ஒரு பொருளை குறிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஏனென்றால் நாம் ஏற்கனவே படித்தது போல ஒவ்வொரு சிறிய விவரங்களும் நாம் என்ன செய்ய முடியாதுங்க, விளக்கங்கள் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு ஊமைகளும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை மாத்திரம்தான் சொல்வதே தவிர அந்த ஊமையில் வரக்கூடிய ஒவ்வொரு சிறிய விஷயங்கள் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லக்கூடியது அல்ல. அடுத்ததாக, ஐந்தாவதாக, ஒரு ஊமை பொதுவாக ஒரு முக்கிய பாடத்தை உணர்த்த முயல்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா த பதில் ஆம். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் ஒரு ஊமையின் மூலமாக ஒரு முக்கிய பாடத்தை அவர் வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஊமையிலிருந்து ஒரு காரியத்தை, ஒரு முக்கிய நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆறாவதாக, ஒரு ஊமை எப்போதும் உடனடியாக புரிந்து கொள்ளப்படும். அதாவது ஊமையானது உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் ராங். ஏன்னா சில ஊமைகள் ஆண்டவரால் போதிக்கப்பட்டது நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அநேக ஊமைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கான விளக்கங்களை கொடுக்க நேரிட வேண்டியதாய் இருந்தது. அவை சில ஊமைகள் அங்கு புரிந்து கொள்ள முடியாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய விளக்கங்களை வைத்தே அது புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏழாவதாக, பரலோக ராஜ்யம் ஒப்பாய் இருக்கிறது என்று தொடங்கும் ஊமைகள் ராஜ்யத்திற்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இது சபைக்கு பொருந்தக்கூடியதாய் இருக்கிறது. ராஜ்யம் குறித்த ஊமைகளை சபைக்கு பொருந்தும் அப்படிங்கிறது சரியா தவறான்னு கேட்டிங்கன்னா அது சரி. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கு ப்ரீ மில்லேனியம் போன்ற தவறான உபதேசங்கள், 1000 வருட அரசாட்சிகள் போன்ற உபதேசங்கள் இந்த பரலோக ராஜ்யம் என்று தூங்கக்கூடிய ஒரு ஊமைகளானது, தேவனுடைய ராஜ்யம் என்று தூங்கக்கூடிய அல்லது அதை நோக்கமாக சொல்லக்கூடிய ஊமைகளானது ராஜ்யத்தினுடைய வந்த காலங்கள், ராஜ்யம் எப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சபைக்கும் ராஜ்யத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய தொடர்புகளை அங்கு விளக்கக்கூடியதாய் இருக்கிறது. அடுத்ததாக, 9வது, திராட்சை செடியும் கிளைகளும் என்பது லூக்கா புத்தகத்தில் உள்ள ஒரு ஊமை. சரியா தவறு அப்படின்னா தவறு. ஏனென்றால் இந்த திராட்சை செடியும் கிளைகளும் அப்படிங்கிறது ஊமைகள் அல்ல, அது ஒரு உருவ நடைமுறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, இந்த ஒரு உரையாடலானது அங்கு லூக்கா புத்தகத்தில் பதிவு செய்யப்படலை. சரி, இந்த ஒரு சரியா தவறா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் ஊமைகளை பற்றி தொடர்ந்த புரிந்து கொள்ளுதலுக்கு. இப்பொழுது நாம் இன்றைக்கான பாடத்திற்குள்ளாய் நாம் கடந்து வருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலேயும், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20லிருந்து 21வது வசனங்களில் சொல்லப்பட்ட
புளித்த மாவை பற்றியதான ஒரு வசனத்தை, ஒரு ஊமையை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 2 பகுதியில் சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஒரு ஊமை மிகச்சிறிய ஒரு ஊமை, ஒரு வசனம் 2 வசனத்தோட இந்த ஊமையில் என்ன செய்துங்க, இது முடிந்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஊமையினுடைய அர்த்தங்கள் மிக ஆழமானவைகளாகவும் மிகவும் பலமுள்ளதாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். அவை மிகுந்த கவனத்தோடு இந்த ஊமையை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இந்த புளித்த மாவை பற்றியதான ஊமையினுடைய the theme of the lesson, இதனுடைய முக்கிய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியை பற்றி இந்த ஒரு ஊமை சொல்லப்படுது, the growth of the kingdom. அடுத்தது இதனுடைய முக்கிய பாடம், the important lesson of this parable என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் ஒரு உள்நோக்கிய செல்வாக்கை கொண்டதாக இருக்கிறது. the kingdom of God has a inner influence. அதாவது முக்கிய பாடம் அப்படின்னு பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி. அதற்கு அடுத்ததாக இந்த பாடம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம், அந்த வளர்ச்சியானது ஒரு சபையினுடைய உள்நோக்கிய வளர்ச்சியை பற்றி விளக்கக்கூடிய ஒரு முக்கிய கருத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புளித்த மாவில் நமக்கு உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தது இந்த புளிப்புள்ள மாவு அப்படின்னு பார்த்தோம்னா இது வேற ஒன்றும் இல்லை, இதை தான் நம்ம ஈஸ்ட் அப்படின்னு நம்ம அழைப்போம். இது பொதுவாக அப்பம், கேக் போன்ற விஷயங்கள் தயாரிக்கப்படும் பொழுது அது குறைவாக இருந்தால் அது விரிவடையும்படியாக, வளரக்கூடியதாக, பெரிதாக்கக்கூடியதாக இது பயன்படுத்தக்கூடியது தான் இந்த புளிப்புள்ள மாவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணத்திற்கு அநேக இல்லத்தரசிகளுக்கு இந்த புளித்த மாவை பற்றியதான அதனுடைய கிரியைகள், அதனுடைய ஈடுபாடுகளை பற்றி நன்கு அறிந்திருக்கக்கூடியலாம் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு மாவு அரைச்சி வைக்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கம்மியாக இருக்கும், ஒரு அரை குண்டா காக்குண்டா இருக்கும். ஆனால் அந்த மாவு 2-3 நாளாக புளிக்கும் போது அந்த குண்டா நிறைய என்ன ஆயிருங்க, அது ஃபில் ஆயிரும். அப்போ ஒரு புளிப்புள்ளது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது குறைவாக இருப்பதை அது பெருக செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் ஒரு புளிப்புள்ள மாவுக்குரிய ஒரு குணாதிசயம். சரி, இந்த வேதாமத்தில் இப்படிப்பட்ட புளிப்புள்ள மாவை 2 உதாரணங்களாக அங்கு மையப்படுத்துவதை நாம் பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். சில நேரங்களில் இந்த புளிப்புள்ள மாவானது சில இடங்களில் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தீமைக்கு அல்லது பாவத்திற்கு இது ஒரு குறியீடாக இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 3 வசனத்தை பார்க்கலாங்களா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் பொழுது, பரிசேயருடைய மாயமான புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். beware of the Pharisees who were the leaven. அப்போ புளிப்புள்ள மாவாகிய பரிசேயலுக்கு நீங்க எச்சரிக்கைங்க, அவங்களுடைய போதனைகளுக்கு எச்சரிக்கை இருங்க. அப்போ ஒரு ஆபத்தானதற்கு ஒரு காரியமாக புளிப்புள்ள மாவு இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, கொஞ்சம் புளித்துள்ள மா பிசைந்த மா முழுவதையும் என்னாங்க புளிப்பாக்கும் அப்படிங்கிறத இங்கு பவுல் எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே பவுல் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கலந்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்வாவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிட்டிருக்கிறாரே. அப்போ பவுல் இங்கே இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அங்கு கொரிந்து சபையில தன்னுடைய தகப்பனுடைய மனைவியின் இடத்துல அங்கு உறவு வைத்து கொண்டிருக்கிற ஒரு மகனை குறித்து சொல்லும் பொழுது, அவனை உங்களிடத்துலேருந்து எடுத்து போடுங்க, அவன் உங்களுடைய மத்தியில் இருந்தா அப்படின்னா அவன் சபையில் இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகளையும் கெடுத்துக்கூடினா இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த பாவமான செயலை அங்கு புளிப்புள்ள மாவென்றும், அங்கு விசுவாசிகளாக இருக்கிறவர்களை அங்கு பிசைந்த மாவென்றும் பவுல் ஒப்பிடுகிறார். அப்போ இங்க புளிப்புள்ள மாவு என்பது பாவத்திற்கும் தீமைக்கும் ஒரு அடையாளமாக பேசப்பட்டிருக்கிறது. அதை மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 5லிருந்து 12வது வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் அக்கறையை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்தார்கள்.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்க. அப்போ பரிசேயர் சதுசேயரை புளித்த மாவு அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சீசலுக்கு இது புரியல. சீசல் நினைச்சாங்க நம்ம அப்பம் கொண்டு வராதனால அவர் அப்படி சொல்றாராம் அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர்கள் அந்த பரிசேய சதுசேயருடைய மனிதனுடைய உபதேசங்கள், மனிதனுடைய சிந்தனை சார்ந்த உபதேசங்களை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புளித்த மாவு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வேதாமத்துல புளிப்புள்ள மாவு, புளித்த மாவு அப்படிங்கிறது பொதுவாக தீமையான காரியத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. தீமையும் பாவத்தையும் தேவனுக்கு விரோதமான காரியத்தையும் இங்கு புளிப்புள்ள மாவு குறிப்பிடக்கூடியதாக அல்லது ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு குறிப்பிடக்கூடிய இந்த புளிப்புள்ள மாவு அப்படிங்கிறது இந்த இடத்துல எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, தீமைக்காக அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஊமையில அந்த புளிப்புள்ள மாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செயல், த குட் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு நல்ல செல்வாக்கை ஒரு உதாரணமாக சபைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாருங்க, இங்க பயன்படுத்தக்கூடியவரா இருக்கிறார். உதாரணத்திற்கு ஒரு உள்நோக்கிய செயல்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கடுகு விதையை நாம ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்வோம். இந்த கடுகு விதையில வெளிப்படையான வளர்ச்சி நாம் என்ன செய்ய முடியுங்க, பார்க்க முடியும். அந்த கடுகு விதை ரொம்ப சின்னதா இருக்கும். அதை நம்ம விதைத்த பிறகு அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வெளிப்புறமாக நாம பார்க்க முடியும். ஆனா இந்த புளித்த மாவு அப்படிப்பட்டதல்ல. இந்த புளிப்பு மாவினுடைய ஒரு வளர்ச்சி எங்க பார்க்க முடியும்னா, நம்ம மாம்சீக கண்களினால் வெளியரங்கமா இது தெரியாது. ஆனா அந்த மாவுக்குள்ள இது போய் அதற்கு உள்ளாக வேலை செய்து அதனுடைய வேலைகள் அங்கு பிற்காலத்துல வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. அப்போ புளிப்புள்ள மாவு உள்ள என்ன வேலை செய்யுதுன்னு நமக்கு கண்ணார பார்க்க முடியாது. பட் இட் டஸ் சம்திங், இட் டூயிங் சம்திங். அது ஏதோ ஒன்று உள்ள இருந்து அதை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அந்த செயல்களை அந்த மாவு பெரிதாக வரும் பொழுது நம்மால் என்ன செய்ய முடியுங்க, பார்க்க முடியுதா இருக்குது. அப்போ இந்த புளிப்புள்ள மாவு ஒரு அமைதியான மாற்றங்களை நமக்குள்ளாக கொண்டு வரக்கூடியதா இருக்குது, ஒவ்வொரு காரியத்துக்குள்ளாக. இப்ப கூட பாருங்க, நாம் இந்த வீடியோ மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக விதைக்கப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக உண்மையாக விதைக்கப்படும் பொழுது, இந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக ஏதோ ஒரு வேலை செய்து ஏதோ ஒரு மாற்றங்களை இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, அது கொண்டு வரக்கூடியதான் இருக்கிறது. ஒரு ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. இப்போ பாருங்க, ஒரு புளிப்பில்லாத மாவுல இந்த புளிப்புள்ள மாவை நம்ம கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு கீழே வரைக்கும் மட்டும்தான் புளிக்க வைக்குமா அப்படின்னு பார்த்தா, அதில் இருக்கிற எல்லா மாவையுமே அது என்ன செஞ்சிருங்க, புளிக்க வைத்து விடும். அதே போல இந்த மாவானது ஒரு முழுவதுமான ஒரு வேலையை அது செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக தான் தேவனுடைய வார்த்தையானது இங்கு ஒரு மனிதனுக்குள்ளாக செல்லும் பொழுது அந்த மனிதனை முழுவதுமாக மாற்றக்கூடியதாய் அது இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த ஊமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த புளித்த மாவை பற்றிதான த குட் இன்ஃப்ளூயன்ஸ், அதற்குள்ள இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை ஒரு ஊமைகளாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அவர் ஒப்பிட்டு பேசுவதை தான் நாம் பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். இதுல முதலாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் மத்தேயு 13:33 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஸ்திரீ புளிப்பு மாவை எடுத்து அது முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவில் மறைத்து வைத்தாள் என்று அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த 11 ஒர்க்ஸ், ஒரு புளிப்புள்ள மாவு வேலை செய்யக்கூடியதான் இருக்கிறது. புளிப்புள்ள மாவு எதனோடு கலக்கப்படுகிறதோ அந்த மாவை தன்னுடைய சுபாவத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு தன்மையை உடையக்கூடியதான் இருக்கிறது. இதே போலதான் கிறிஸ்துவனுடைய தாக்கத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, அவர் கொண்டிருந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு புளிப்புள்ள மாவு எப்படி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதே போல் இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிறாங்களோ இல்லையோ,
அல்லது ஏத்திஸ்டா இருக்கிறவங்களோ இல்லையோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு காரியத்தை அவர்கள் உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார்கள். கடவுள் இல்லையே என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு கிபி கிமு என்று அவர்கள் ஒவ்வொரு வருடத்தை குறிப்பிடும் பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிற்கு முன் பிறப்பிற்கு பின் என்று ஏதோ ஒரு வகையில் அவர்கள் கிறிஸ்துவை பற்றி அங்கு சாட்சி சொல்லுகிறார்கள். அப்போ இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, மறைமுகமாக அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இது ஒரு கிறிஸ்துவின் மறைமுகமான ஒரு பெரிய தாக்கத்தை இந்த உலகத்தில் காட்டக்கூடியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:18 நாம் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு அதே சாயலாக மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்போ புளிப்புள்ள மாவை அங்கே புளிப்புள்ள மாவு ஒரு புளிப்பில்லாத மாவை மாற்றுவது போல தேவனுடைய வார்த்தைகள் நம் உள்ளான மனுஷனங்களை இயேசு கிறிஸ்துவின் சாயலாக அது என்ன செய்யக்கூடியதா இருக்குதுங்க, மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. 2 பேதுரு 1:4 இப்படியாக சொல்லப்படுகிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நமக்கு விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை நமக்கு அளித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களுக்கு நீங்களும் நானும் பங்குதாரர்களாக நாம் இருக்கிறோம். எப்பொழுது நாம் இந்த விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை பெறுகிறோம் அப்படின்னா அந்த திவ்ய சுபாவத்திற்கு நாம மாறும் பொழுது, அப்போ கேட்டுக்கும் பாவங்களுக்கும் தப்பி we must obtain the divine nature. அப்போ நாம் எப்பொழுது தேவனோடு இணைகிறோம், நம்மை எது பரிசுத்தமாக்கிறது, எது நம்மை திவ்ய சுபாவத்திற்கு மாற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை தான் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்குள்ளாக கிரியை செய்து நம்முடைய இதயத்தில் அவருடைய வார்த்தை கிரியை செய்ய நாம் அனுமதிக்கும் பொழுது தேவன் நம்மை விரும்பக்கூடிய ஒரு புதிய மனிதனாக அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே the gospel generates thus makes a new person. இன்றைக்கு சுவிசேஷமானது ஒரு மனிதனை அங்கு புது சிருஷ்டியாக மாற்றுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. அப்போ சுவிசேஷம் என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு இன்னர் சேஞ்சஸ், ஒரு உள்ளான மாற்றத்தை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு உள்ளான மாற்றம் நடக்கும் பொழுது ஒரு புதிய சிருஷ்டிப்பை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தேவன் இல்லாமல் நாம் எப்படி சுபாவம் கொண்டவராக இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக வந்த பிறகு நம்முடைய சுபாவம் எப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அப்போ பாவமான மனப்பான்மையும் தவறான நடத்தைகளையும் நாம மாறி ஒரு புதிய மனிதனாக நாம் மாறக்கூடியலாம் இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம இப்படி வாழ விரும்பவில்லை, நான் தேவனுக்காக வாழ விரும்புகிறேன் என்று நம்முடைய உள்ளம் எப்பொழுது சொல்லுதோ அப்பொழுது நாம் ஒரு புதிய சிருஷ்டியாக நாம் இருக்கிறோம். உதாரணத்துக்கு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு சுவிசேஷமானது செல்லும் பொழுது அந்த சுவிசேஷம் அவளுக்குள்ளாக மாற்றங்களை கொண்டு வரும். ஓ, இதுதான் உண்மையான சபையா, நான் தவறான சபையில் இருக்கிறேனே, ஓ இதுதான் உண்மையான ஆராதனையா, நான் தவறாக தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேனே, ஓ இதுதான் தேவனுக்கு உண்மையாக நான் செய்ய வேண்டிய விஷயங்களா, நான் செய்து கொண்டிருப்பதெல்லாம் தவறு என்று நம்முடைய வாழ்க்கையில எப்போ ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருகிறோமோ, நம்முடைய தவறுகளை உணர்ந்து ஒரு மாற்றங்களை நாம் அங்கீகரிக்கிறோமோ அப்பொழுது நாம் புதிய சிருஷ்டிகளாக நாம் மாறக்கூடியலாம் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் ஒரு புதிய சிருஷ்டியாக நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு புளிப்புள்ள மாவு வெளியிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு புளிப்புள்ளாத மாவுக்குள்ள ஒரு புளித்த மாவு இருப்பது நமக்கு வெளியே தெரியாது, ஆனால் அது உள்ளதான் இருக்குது, அது உள்ளுக்குள்ளதான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் சத்தியத்தை கேட்கும்போது அது மெதுவாக நம்முடைய இருதயத்தில் அது வேலை செய்யக்கூடியதான் இருக்கிறது. தவறான போதனைகளையும் அங்கீகரிக்கப்படாத வழிபாட்டு முறைகளையும் விட்டு நம்மை வெளிவர செய்யக்கூடியதாக இருக்கிறது.
இதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் புத்தகம் 3 வசனங்கள் வரை நிக்கதோமிடம் அங்கு மறு பிறப்பை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான், காண மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க குறிப்பிட்ட ஒரு பிறப்பு என்ன அப்படின்னா, மாம்சத்துக்குரிய பிறப்பல்ல. நிக்கதோமஸ் கூட கேட்பாரு, நான் மறுபடியும் பிறக்கணும்னா என்னுடைய தாயினுடைய வயிற்றுக்குள்ள போய் மறுபடியும் பிறக்கணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப இங்க ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய பிறப்பை பற்றி அங்கு பேசக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பை பற்றி பேசுகிறார். அப்போ பழைய மனுஷனாக வாழ்வதை விட்டுவிட்டு புதிய மனுஷனாக மாறுவதை தேவன் அங்கு வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த புதிய பிறப்பானது நம்முடைய மனிதனை அல்ல, நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1 பேதுரு புஸ்தகம் 1 வசனத்துல, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கும்படிக்கு சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பருங்கள். அப்போ இங்க பேதுரு சொல்லும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கும்படி. அப்ப இந்த புதிய பிறப்பானது நம்முடைய ஆத்துமாவை நாம் சுத்திகரிக்கும் பொழுது, நாம் சுத்தம் செய்யும் பொழுது பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு தான் இந்த ஆவிக்குரிய பிறப்பாய் இருக்கிறது. கொலோசியர் 3:1-2 வசனங்கள் வரை இப்படியாக சொல்லப்படுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே தேடுங்கள். அப்போ ஒரு ஆத்மா, ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அவன் மீண்டும் பிறக்க வேண்டும். அது மாம்சத்துக்குரிய பிறப்பு அல்ல, ஆவிக்குரிய பிறப்பு. அந்த ஆவிக்குரிய பிறப்பு ஒரு ஆத்மாவை சுத்திகரிக்கிறது. அப்ப அந்த ஆத்மாவானது சுத்திகரிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பூமிக்குரியலை தேடக்கூடாது, மேலானவைகளை நாம் தேட வேண்டும். அப்ப இது எதை சொல்லுதுன்னா, the action change, the affection change. நீங்க புதிதாக மாறின பிறகு மீண்டுமாக பூமிக்குரிய காரியங்கள் மீது நீங்க அஃபெக்ஷனேஷனோடு இல்லாம, அதோடு தொடர்பும் அதனோட பிடிப்பும் இல்லாமல் நீங்க மேலானவைகளை, ஆவிக்குரியவைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அப்போ நமது இருதயத்தில் நாம எதை நேசிக்க வேண்டும், எதை வெறுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இந்த உள்ளான மனுஷன். அப்ப இந்த மனதில் ஒரு கிரியை செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும் பொழுதுதான் அது எது வேணும் எது வேண்டாம் நாம முடிவெடுப்போம். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, புளித்த மாவு எப்படி மாவு முழுவதையும் தன்னுடைய தன்மைக்கு மாற்றுகிறதோ, அது போலவே தேவனுடைய வார்த்தையானது உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்படும் பொழுது அது உங்களை ஒரு புதிய மனுஷனாக, கிறிஸ்துவின் சாயலாக அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த புளிப்புள்ள மாவானது தேவனுடைய வார்த்தையோடு இங்க ஒப்பிட்டு பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக இந்த புளிப்புள்ள மாவின் இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், we are transformed when we obey the gospel. நற்செய்தியானது எவ்வாறு ஒரு மனிதனை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பிறக்கும் நாம் ஒவ்வொருவரும் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு விளக்குகிறார். அப்போ we are transformed when we obey the gospel. நாம சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம ஒரு மனமாற்றத்தை, மறுரூபத்தை நாம பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். அப்போ நாம இந்த மறுரூபத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அப்போஸ்தலர் 3:20 சொல்றாரு, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ரோமர் 6:1 ஆகையால் என்ன சொல்வோம், கிருபை பெறும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா, கூடாதே. அப்போ நாம் நற்செய்திக்கு கீழ்ப்படியும் போது மனமாற்றம் அடைகிறோம். நாம் பாவத்தில் தொடர்ந்து நம்மால வாழ முடியாது. நம் மனதை மாற்றி பாவத்தின் மீதான ஆசையை நாம் என்ன செய்ய வேண்டுங்க, ஒழிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் ஒரு நேரடி ஆவியின் மூலமாக இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக வருவார், எனக்கு நேரடியாக ஆண்டவருடைய வசனங்கள் அங்கு தெரிவிக்கப்படும், அப்பொழுது நான் மனம் திரும்புவேன், அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். நோ, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். தெர் இஸ் a no direct guidance and there is a no direct revelation.
தேவனுடைய வார்த்தை தான் நம்ம என்ன செய்துங்க, அது நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையாகிய புளிப்புள்ள மாவானது நமக்குள்ள வேலை செய்தால் மட்டுமே இவைகள் நமக்கு நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை இது தேவனுடைய வார்த்தை எப்படி மாறுச்சுன்னு நாம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலானவர் ஒரு காலத்துல சபையை துன்புறுத்தி, சபையை பிரசங்கித்தவர்கள் எல்லாம் இழுத்து சிறையில் அடைச்சு அவர்களை கொலை செய்யவும் துன்புறுத்தின ஒரு மனிதன். தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்திற்குள்ளாய் சென்ற பிறகு அவரை முழுவதுமாக மாற்றி எந்த சபையை துன்புறுத்தினாரோ, எந்த விசுவாசிகளை துன்புறுத்தினாரோ அதே சபையை பற்றி பிரசங்கிக்கவும், அதே விசுவாசிகளுக்கு உற்சாகமான வார்த்தைகளை பேசும்படியாக தேவன் மாற்றினார். பிரியமானவர்களே, அப்படிதான் இந்த புளிப்புள்ள மாவு எப்படி அந்த மாவு முழுவதையும் மாற்றுகிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தை பவுலை மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களையும் என்னையும் அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நான்காவதாக, once our lives are leavened, then we work no others. நம்முடைய வாழ்க்கை ஒரு முறை புளிப்பு மாவால் தேவனுடைய வார்த்தையினால் மாற்றப்படும் பொழுது நாம் மறுபடியும் பிறந்தவுடன் நாம் மற்றவர்கள் மீது செல்வாக்கு செலுத்த வேண்டும். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாம ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்து நம்மை மாற்றின பிறகு நாம மற்றவர்களுக்குள்ளாக கிரியை செய்து மற்றவர்களை நாம் என்ன செய்யணுங்க, மாற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. 1 தெசலோனிக்கே 1:7 இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் முன்மாதிரியானவர். அப்போ தெசலோனிக்காவில் இருந்த விசுவாசிகள் அனைவருமே மற்ற ஒரு தேசத்திற்கு ஒரு விசுவாசத்துக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள். அதே போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு மனமாற்றம் அடைந்த பொழுது நாம் மற்றவர்கள் மனமாறும்படியாக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். ரோமர் 1:8 உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமானபடியால் முதலாவது நான் உங்களை எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப பாருங்க, ரோமாவில் இருக்கிற அவளுடைய விசுவாசம் உலகமெங்கும் அது பிரசித்தமானிற்று. ஒரு புளிப்புள்ள மாவு எப்படி ஒரு துகள் துகளாக அது பரவி எல்லாவற்றையும் மாறுகிறதோ, அப்படியே நாமும் ஒவ்வொரு நபரை சென்றடைந்து ஒவ்வொருவரையும் நாம் மாற்ற வேண்டியது, கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஐந்தாவதாக, புளிப்புள்ள மாவு படிப்படியாகவும் அமைதியாகவும் அதை என்ன செய்யக்கூடியதாக இருக்குதுங்க, வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. The leaven works gradually and slowly. அப்போ இது ஒரு எரிமலை போல வெடித்து, நான் இதெல்லாம் வேலை செய்கிறேன் பாருங்க அப்படின்னா அதனுடைய வேலையை நாம் பார்க்க முடியாத மாதிரியாக அந்த புளிப்புள்ள மாவு இட்ஸ் அ சைலண்ட் ஒர்க்கர். அது மெதுவாக அமைதியாக தனது வேலையை உள்ளிருந்து அது செஞ்சுட்டு இருக்கும். நீதிமொழிகள் 11:30 நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவான். அப்ப ஞானமுள்ளவன் யார் அப்படின்னா ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன். அப்போ ஞானமுள்ளவன் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவன் ஒரு புளிப்புள்ள மாவாக, ஒரு புளிப்புள்ள துகளாக மற்றவர்களை அவன் என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்குள்ளாக அவன் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப ஞானமுள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறான். நீங்களும் நானும் ஞானமுள்ளவனாக இருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டது போல பிறரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுடைய ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த நாம் ஆவலாக இருக்க வேண்டும். ஒரு அமைதியான வளர்ச்சியை நாம் பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். இந்த புளிப்புள்ள மாவனிடத்துல இல்லத்தரசிகள் அநேகர் தங்களுடைய மாவுல புளிப்பு மாவை அவர்கள் புதிதாய் அரைத்த மாவுல இருக்கும் பொழுது அது உடனடியாக அதனோட மாற்றத்தை தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காலையில எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அது உண்மையா என்ன செஞ்சிருக்கிறங்க, அது பெரிதாக இருக்கும். அதே போலதான் தேவனுடைய வார்த்தைகள் நாம இன்னொருவருடைய இருதயத்துல விதைக்கப்படும் பொழுது அது உடனே நமக்கு சில நேரங்கள்ல என்ன செய்யாதுங்க, பலம் தராது. நாம சொல்றவங்க உடனே கேட்டு மனம் திரும்ப மாட்டாங்க. ஆனா நம்ம சொன்ன வார்த்தைகள் அவருடைய இருதயத்துல ஏதோ ஒரு தாக்கத்தை அது மெதுவாக ஏற்படுத்தி அது வேலை செய்யக்கூடியதா இருக்குது. அப்போ நாம மற்றவர்களுக்கு என்ன செய்யணுங்க, ஒரு முன்மாதிரியாக அவர்களுக்குள்ளாக நாம் வேலை செய்யும்படியாக வார்த்தைகளை விதைக்க வேண்டும். அதை தான் நாம் அடுத்ததா பார்க்கிறோம். நற்செய்தி விதைக்கப்பட வேண்டும். The leaven is not transformed in the bread by the nature, it must be added. இன்னும் சொல்லணும் அப்படின்னா மாவுல பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே புளிப்பு மாவு என்ன செய்யறது இல்லைங்க, இருப்பதில்லை. மாறாக அதை நாம சேர்க்க வேண்டும், நாம ஆட் பண்ணணும்.
அதுபோலவே மனிதனுடைய இருதயத்தில் நற்செய்திகள் கேட்பதற்கு அவருடைய இருதயங்கள் தானாக வராது. தானாக அவங்க முன் வர மாட்டாங்க. தானாக ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும் அவங்களுக்கு எண்ணங்கள் வராது. மாறாக நாம் அந்த வார்த்தைகளை அவருடைய இருதயத்தில் என்ன செய்யணுங்க, விதைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மார்க்கு 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கள். இதனால தான் ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்க விதைங்க, யூ கோ அண்ட் பிளான்ட். ரோமர் 10:14 அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் பிரசங்கிக்கப்படாவிட்டால் ஒருவன் எப்படி கேள்விப்பட மாட்டான். அப்போ ஆண்டவருடைய இந்த கட்டளை பார்க்குறோம், உலகமெங்கும் போய் நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ரோமர் 10:7 சொல்றாரு, விசுவாசிக்காதவரை எப்படி நீங்க கூப்பிடுவீர்கள், கேள்விப்படாதவரை நீங்கள் எப்படி விசுவாசிப்பார்கள். அப்போ ஒரு பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் ஒருவருக்கு எப்படி கேள்விப்படுவார்கள், அவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள். அப்போ நமது கடமை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, புளிப்புள்ள மாவாகிய ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுடைய இருதயங்களை நாம் என்ன செய்யணுங்க, நாம் விதைக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு நம்ம இடத்துல என்ன இருக்குதுங்க, இது இருக்குது. அப்போ நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களுக்குள்ள விதைச்சிட்டா போதும், அந்த விதையானது அமைதியாக அவளுடைய இருதயத்தில் என்ன செய்யுங்க, அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த புளிப்புள்ள மாவை போலவே அதே போல நாம் சுவிசேஷத்தை ஒரு சுமந்து செல்லும் கருவியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது அங்கு அவர்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது. அடுத்தது 7வதாக the leaven works in the dough. அப்போ புளிப்புள்ள மாவிற்கு மறைந்திருந்து வேலை செய்தது போல தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருந்து வேலை செய்யும். இப்போ இது மறைந்திருந்து தான் வேலை செய்து பாருங்க, வெளிப்படையான வேலைகள் அல்ல. இந்த புளிப்புள்ள மாவு அது ஒரு மறைவா உள்ளுக்குள்ளேயே மறைந்திருந்து வேலை செய்வது போல தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாம நமக்குள்ள இருந்து அது கிரியை செய்யக்கூடியதா இருக்குது. சங்கீதம் 119:11 சொல்லும் பொழுது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போ தாவீது சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செய்யாதபடி என்னுடைய இருதயத்தில் உங்கள் வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை என்னை என்ன செய்யக்கூடியதாக இருக்குது, உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என்னை தடுக்கக்கூடியதாக இருக்குது. நான் திருடவோ விபச்சாரம் செய்யவோ அல்லது வேற எந்த விதமான ஒரு பாவத்தை செய்ய என்னுடைய இருதயம் தூண்டும் பொழுது எனக்குள்ளாக என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனம் அதை தடுத்து நிறுத்துதுன்னு சொல்றாரு. சங்கீதம் 1:1-2 வரை, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக ஒரு புளிப்புள்ள மாவை போல உங்களை முழுவதையும் உங்களுடைய இருதயத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய மதிப்பையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அது உங்களுக்குள்ளாக இருந்து அது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 3:8 ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆவியினால் பிறப்பதும் அதனுடைய விளைவுகளும் குறித்து நிக்கதேமின் இடத்துல சொல்றாரு, காற்று தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது எங்கே இருந்து வருகிறது என்றும் அது எங்கே போகிறது என்றும் உனக்கு தெரியாதே, ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படி இருக்கிறான். அப்போ ஆண்டவர் இங்க பாருங்க, ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை கேட்டு அதை தனது மனதில் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினிடம் வரும்போது அவனுடைய உள்ளத்திற்குள் அந்த வார்த்தை எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே விளக்குறாரு. அதை அவனால் புரிஞ்சிக்க முடியாது. எப்படி ஒரு காற்று ஒரு தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதனுடைய சத்தத்தை நம்ம கேட்குறோம், ஆனால் அது எங்கே இருந்து வருது எங்கே போகிறதுன்னு நமக்கு தெரியாது. அதே போல் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம கேட்க முடியும், ஆனால் அந்த வார்த்தை நமக்குள்ளாக எப்படி போய் நமக்குள்ளாக எப்படிப்பட்ட மாற்றங்களை அது கொண்டு வருதுன்னு நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க, நம்ம பார்க்க முடியாது. அப்போ பிரியமானவர்களே, ஒருவன் நற்செய்திக்கு கீழ்ப்படிந்து ஒரு புதிய வாழ்விற்கு வரும்போது அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிறாங்க, பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் குடிப்பழக்கத்தை விடக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு நிமிஷம். சாரி, நம்ம லைவாக தான் கண்டினியூஸாக பண்ணுறதுனால சில டிஸ்டர்பன்ஸ். ஓகே, அப்போ இங்கே பார்க்கும் பொழுது
தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றங்கள் அங்கே நடப்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு மனிதன் குடிகாரனாக இருக்கலாம். அவர் தனது குடிப்பழக்கத்தை என்ன செய்கிறாருங்க, அவர் விடுறாரு. சில நேரங்களில் கெட்ட வார்த்தை அதிகமாக பேசுகிறவராக இருப்பார். ஆண்டுடைய வார்த்தை அவருக்குள்ளாக போகும் பொழுது அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறத அவர் நிறுத்துவார். இன்னும் பாவமான செயல்கள், பொய் சொல்கிறதா இருக்கட்டும், திருடுறதா இருக்கட்டும், அநேக மக்கள் அவர்கள் செய்திருக்கிற பாவமான கிரியைகளை அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க விட்டுவிடக்கூடியலாம் இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக சென்று அது கிரியை செய்யும் பொழுது அதனுடைய மாற்றத்தை, அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையானது எவ்வித ஆரவாரம் இன்றி அமைதியாக நமக்குள் பரவி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்தது 8வதாக, தேவனுடைய வார்த்தையானது அது ஆற்றலும் மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசு குறிப்பிட்டது போல, புளிப்புள்ள மாவானது சத்தமில்லாமல் கிரியை செய்கிறது. அது பரவும் போது ஒரு பெரிய ஆர்வத்தையோ ஆடம்பரத்தையோ அது காட்டுவதில்லை. 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் மெய்யாகவே இருக்கிறபடியே தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலத்தை கிரியை செய்கிறது. அப்போ பாருங்க, ஆண்டுடைய வார்த்தைகளை விசுவாசிகளுக்குள்ளே அந்த வார்த்தையானது மிகப்பெரிய கிரியை செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ பாருங்க, அமைதியாக ஆண்டவருடைய வார்த்தை அமைதியாக இருக்கும், ஆனால் மிகப்பெரிய கிரியைகளை நமக்குள்ளாக செஞ்சுட்டு இருக்கும். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எஃபெக்ட்லி த வேர்ட் ஆஃப் காட் எஃபெக்ட்லி ஒர்க்ஸ் இன் ஈச் எவ்ரி ஒன். ஒவ்வொருவருக்குள்ளாக மிக வல்லமையாக அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போது நீங்கள் கர்த்தருடைய சபையில் அங்கத்தினராக இருந்தும் தேவனுடைய வார்த்தை இன்னும் உங்களுக்குள்ள கிரியை செய்யவில்லை என்றால், உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றவில்லை என்றால், அது தேவனுடைய சாயலுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், உங்கள் மத பிறப்பில் நீங்கள் மீண்டும் பிறந்ததில் உங்களுக்கு வளர்ச்சி இல்லை என்றால், உங்களிடத்தில் ஏதோ ஒரு தவறுகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவை நம்ம மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். எப்போங்க, ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யாமல் எந்த ஒரு மாற்றத்தையும் நமக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா ஏதோ ஒரு தவறு இருக்குது. ஒன்று, அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே போகாமல் இருக்கும், அல்லது அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள கிரியை செய்யாதபடி ஏதோ ஒரு தடை இருக்கும். அதை நம்ம கவனிக்க வேண்டும். அப்போது நம்முடைய எண்ணங்கள் மிகவும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை சொல்லும் பொழுது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றலாய் இராமல் அரண்களையும் நிர்மூலமாக்கிறதற்கு தேவ பலனுள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாய் இருக்கிறோம். அப்போ பாருங்க, நம்முடைய மாம்சத்துக்குரிய எண்ணங்களை நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம வைத்திருக்க வேண்டும். நம்முடைய போரானது ஆயுதங்கள் அல்ல, ஆயுதங்களை வைத்து நடத்தக்கூடிய போர் அல்ல, மாறாக மாம்சத்துக்குரியவைகளாக அது இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. மன்னிக்கணும், ஆவிக்குரியவைகளாய் நம்முடைய போர் இருக்கிறது. அப்போ பாருங்க, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குள்ளவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு அது தேவ பலன் உள்ளவைகளுமாய் இருக்கிறதுன்னு பவுல் சொல்றாரு. நமது போராட்டமும் மாற்றங்களும் வெளிப்படையான சரீர பலத்தால் நடப்பதல்ல, மாறாக நமக்குள் கிரியை செய்யும் தேவனுடைய வார்த்தையினாலே வல்லமையினாலே நடப்பதாகும். அப்போ தேவனுடைய வார்த்தையாகிய புளிப்புள்ள மாவானது நம்முடைய ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியும்படி சிறைப்படுத்தி வீணான கற்பனைகளை அது தகர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உங்கள் விசுவாசம் உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றவில்லை என்றால், உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 9வதாக, இருதயத்தை பக்குவப்படுத்துதல். The leaven will work quicker in a warmed up. பொதுவாக புளிப்புள்ள மாவினுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த புளிப்புள்ள மாவு தனது வேலை செய்ய ஒரு சரியான வெப்பநிலையிலும்
ஒரு பதத்திலும் இருக்கும் பொழுது மாத்திரமே இது வேலை செய்யும். அதே போல் இந்த புளிப்புள்ள மாவாகிய தேவனுடைய வசனம் நமக்குள்ள வேலை செய்யணும் அப்படின்னா நம்முடைய இருதயங்கள் ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய நன்மையான இருதயங்களில் அந்த வார்த்தைகள் விதைக்கப்படும் பொழுது தான் அது சரியாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தெசலோனிக்கேயர் சொல்கிறாரு, 2 தெசலோனிக்கேயர் 2:10, சத்தியத்தின் மேல் அன்பில்லாதவர்களுக்கு தேவன் மயக்கமான கிரியையை அனுப்புகிறார். அப்போது God sent the delusion toward the people. யாருக்கு அப்படின்னா சத்தியத்தின் மீது அன்பில்லாதவர்களுக்கு. அப்போது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்யப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் சத்தியத்தை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை நேசிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கணும். நாம் ஆண்டுடைய வார்த்தையை நேசிக்கவில்லை என்றால் ஆண்டுடைய வார்த்தைகளானது நமக்குள்ளாக அது கிரியை செய்யாது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 13:46 கூட அப்படியாக தான் சொல்லப்படுகிறது. யோவான் 12:48 சொல்லும் பொழுது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கொன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள் என்ன செய்யும், நியாயம் தீர்க்கும். அப்போ பாருங்க, ஆண்டுடைய வார்த்தைகளை மறுப்பவனுடைய முடிவை சொல்றாரு. என்னுடைய வார்த்தைகளை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை அந்த வார்த்தையை வைத்து நான் நியாயம் தீர்ப்பு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் செயல்படும் போது அவர் விரும்பும் மனிதராக நம்மால் மாற்ற முடியும். அப்போ அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக வரணும் அப்படின்னா அந்த வார்த்தைகள் நல்ல இருதயமாகிய இடத்துல அது விதைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக 11 must be put into good meal. அதாவது மாவு கலக்கப்படும் ஈஸ்ட் அல்லது புளித்த மாவு அப்படிங்கிறது நல்ல மாவு இருந்தால் மட்டுமே அதன் வேலை செய்ய முடியும். உதாரணத்துக்கு கெட்டுப்போன மாவில் அதை என்ன செய்யாதுங்க, பலன் தராது. இந்த புளிப்புள்ள மாவு அதோட வேலையை கரெக்டாக செய்யணும். மற்ற மாவை எல்லாமே புளிப்புள்ள மாவாக மாற்றணும், அதை பெருக செய்யணும் அப்படின்னா அந்த மாவு நல்ல மாவாக இருக்கணும். இன்கேஸ் ஒரு கெட்ட மாவில் நீங்கள் புளிப்புள்ள மாவை போட்டுட்டீங்க அப்படின்னா அது எந்த விதமான கிரியும் செய்ய முடியாது. அதே போல் சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய நல்ல மற்றும் நேர்மையான இருதயத்தில் சேரும் பொழுது தான் ஆண்டுடைய வசனம் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 18:15 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் விதைக்கலை பற்றிதான ஊமைகளை சொல்லும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருவசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமாய் தங்களுடைய இருதயத்தில் பிடித்து வைத்தவர்கள் அங்கு பொறுமையோடு நல்ல பலனை காண்கிறார்கள். அப்போ ஆண்டுடைய வசனமானது நல்ல இருதயத்தில் என்ன செய்யப்படணுங்க, அது விதைக்கப்படணும். ஒரு கெட்டுப்போன மாவு இல்லை, ஒரு நல்ல மாவில் புளிப்புள்ள மாவு சேரும் பொழுது அது அதிக பலனை காண்கிறதோ அதே போல் ஒரு நல்ல இருதயத்தில் ஒரு நல்ல உண்மையுள்ள மனதோடு நாம் சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது அந்த புளிப்புள்ள மாவு என்கிற ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ள விதைக்க செய்து. இது எங்கெங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பெரேயா பட்டணத்தில் நம்ம பார்க்கலாம். பெரேயா பட்டணத்தால் தங்களுடைய இருதயத்தை நேர்மையாக வைத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 17:10-12 வரை நாம் வாசிக்கும் பொழுது பெரேயா ஊர் மக்கள் தெசலோனிக்கேயில் இருந்தொழி பார்க்கலும் குணசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் மிகுந்த மனவாஞ்சியோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பவுல் சொன்ன காரியங்கள் உண்மையா என்று அறிய நாள்தோறும் வேத வாக்கியங்களை அவர்கள் என்ன செய்தார்கள், ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்போ இதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கிருந்த அநேக கணம் பொருந்திய கிரேக்க ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு கேட்டபடியினால் அவர்கள் விசுவாசிகளானார்கள். லீதியாளை குறித்தும் கூட நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16:13-15 லீதியை பற்றிய ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். தியத்திரா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்த இந்த ரத்தாம்பரம் விரிக்கக்கூடிய இந்த லீதியான் அப்படிங்கிற ஒரு பெண் பவுல் பேசின வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. பவுல் சொன்னவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அந்த பெண்மணியுடைய இருதயத்தை திறந்தார். அப்போ உண்மையாக வசனத்தை கேட்களுடைய இருதயங்களை கர்த்தர் திறக்கக்கூடியதாக இருக்கிறார். அப்போ அவர் வார்த்தை கவனித்து அதன்படி நானும் என் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அவள் என்ன செய்தார்கள், பவுலை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்தார்கள். அப்போ பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையானது அந்த புளிப்புள்ள மாவை போல அது கிரியை செய்ய வேண்டும் என்றால்
அது நம்முடைய இருதயத்தில் பெரேயா மக்களைப் போலவும் லீதியாளைப் போலவும் நேர்மையாக சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதே அது நமக்குள்ளாக கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக 11 மல்டிப்ளை இட் செல்ஃப், நற்செய்தி புளித்த மாவினைப் போலவே பரவக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனத்தின்படி ஒருவர் மற்றொருவரை ஆவிக்குரிய ரீதியில் செல்வாக்கு பெருகும்படிக்கு அது ஒரு கூட்டு வட்டியை போல பெருகக்கூடியதாக இருக்கிறது. த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம், விசுவாசிகள் திரளாக கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்ததை நம்ம பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். ஒரு ஒரு the 11 மேக்ஸ் த unleavened அப்படிங்கிற மாதிரி இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அநேகரை சுவிசேஷத்துக்குள்ளாக சொல்லி அநேகரை திரளான ஜனங்களை கொண்டு வந்தார்கள். நீங்கள் பார்க்கும்போது the multiplication of the people, the believer, திரளான ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள், திரளான ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள் அப்படிங்கிறத அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது சீசலுடைய எண்ணிக்கைகள் பெருகினது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது வெறும் கூட்டத்தினால் அல்ல, ஒரு பெருந்தொகையாக வேகமாக அந்த 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அங்கு வளர்க்கப்பட்டார்கள். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையானது அங்கு என்ன செய்ததுங்க, மல்டிப்ளைஸ். ஒரு அன்லெவன் எப்படி எல்லாவற்றையும் பெருக செய்தோ அதே போல தேவனுடைய வார்த்தைகள் அன்றைக்கு எல்லாரையும் பெருக செய்து. அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, the 11 must contact. இப்போ இது பெருக செய்யறதுக்கு தயாராக இருக்குது. அப்போ இந்த இடத்துல அன்லெவன் இருக்குது, புளிப்புள்ள மாவு இருக்குது. அப்போ இந்த புளிப்பில்லாத மாவு இருக்குது. இந்த புளிப்பில்லாத மாவை இன்னும் அதிகமாக பெருக செய்யணும் அப்படின்னா இந்த புளிப்புள்ள மாவு புளிப்பில்லாத மாவோடு என்ன செய்யணுங்க, தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போ இது ரெண்டும் தொடர்பு கொள்ளாமல் இது ஒரு குண்டாலை இது ஒரு குண்டாலைன்ட்டு இருந்தால் அது என்ன செய்யாதுங்க, இந்த புளிப்பில்லாத மாவு அது பெருகாது. அதே போல் இந்த உலகத்தோடு நாம் என்ன செய்யணுங்க, நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். we must contact. யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொன்னது போல நாம் என்ன செய்யணுங்க, இந்த உலக மக்களை சென்று அவர்களை சந்தித்து அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது மாத்திரமே அங்கு ஜனங்கள் விசுவாசத்தில் வளரக்கூடியலாம் இருப்பார்கள். ஒரு சமத்துவத்தை பார்க்குறோம். இந்த புளிப்புள்ள மாவு ஒரு வேறுபாடை பார்க்காது, இதில் போகணும் அதில் போகணும் அப்படின்னு. அதே போல் சிவப்பு, மஞ்சள், கருப்பு, வெள்ளை போன்ற எந்த ஒரு நிற வேறுபாடும் மன வேறுபாடும் ஜாதி வேறுபாடும் இல்லாமல் நாம் எல்லாருக்கும் சென்று நாம் நம்முடைய சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நற்செய்தி செல்லவில்லையா, நாம் அங்கே சென்று அந்த மக்களுக்கும் என்ன செய்யணுங்க, நம்ம நற்செய்தியை அளிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவேதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் அப்படின்னு. சரி, அடுத்ததாக each Christian is to be leavening agent. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு புளிப்புள்ள மாவை போல அந்த சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை மீது நம்முடைய நல்வாக்கை நம்முடைய நல்ல செல்வாக்குகளை செலுத்தக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவியாக நாம் இருக்க வேண்டும். மத்தேயு 5:16 சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பதாக பிரகாசம். அப்போ நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக அது அவளுடைய மாற்றக்கூடிய ஒரு தாக்கத்தை அதை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ இந்த புளிப்புள்ள மாவு எப்படி ஒரு தாக்கத்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதே போல் நாமும் மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாக ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆதி கிறிஸ்தவர்கள் சிதறிப்போன கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க, அப்படிதான் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. சிதறிப்போனவர்கள் சும்மா இருக்க கிடையாது. சிதறிப்போனவர்கள் எங்கும் தெரிந்து அவர்கள் என்ன செய்தார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசலாக்கினார்கள். அப்போ அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் நம்முடைய கிரியையின் மூலமாக மற்றவர்களை ரட்சிக்க வேண்டும். 1 பேதுரு 3:1 சொல்லும் பொழுது ஒரு புருஷன் ஒரு கணவனை பற்றி சொல்லுது. ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு கணவன். அப்போ இந்த விசுவாசமுள்ள ஸ்திரீயை ரட்சிக்க வேண்டும், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படின்னு போன்ற போதனையை சொல்லலாம். ஆனால் அதே காட்டிலும் இந்த ஸ்திரீ தன்னுடைய கற்புள்ள நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளும்.
அந்த பெண்மணியினுடைய நடக்கைகள், அந்த பெண்மணியினுடைய கீழ்ப்படிதல், அந்த பெண்மணியினுடைய வார்த்தைகளை விட அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில மிகுந்த அதிகாரம் இருக்குது. அந்த வாழ்க்கை மூலமா தன்னுடைய கணவனை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது 1 தீமோத்தேயு 4:12 இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினுக்கு ஒரு உதாரணமாக அங்கே பவுல் தீமோத்தேயு சொல்றாரு, நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய ஒழுக்கமான வாழ்க்கை முறையில நம்ம மற்றவர்கள் என்ன செய்யணும், நம்ம கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். பிலிப்பியர் 2:15 சொல்லும் பொழுது, வக்ரமும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவே நீங்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மாறுபாடுள்ள இந்த உலகத்துல, பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நீங்க சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். அப்ப இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் இருக்கலாம், தீமையினால நிறைந்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட இந்த தீமையான உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. நாமளும் அவங்கள போலவே மாறாக இப்படி இருக்கிறதுல நாம் எப்படி வாழ்ந்து காமிக்க வேண்டும் என்று ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வரணும். அதை தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:13 சொல்லும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷனால் பிரிக்கப்படுவதற்குமே மிதிக்கப்படுவதற்குமே வெளியே வேறொன்றுக்கும் உதவாது. அப்போ நாம் மற்றவர்களுக்கு சுவையூட்டும் நல்ல உபயோகமான ஒரு உப்பாக இருக்க வேண்டுமே தவிர நாம் வெளியே கொட்டப்படக்கூடிய ஒரு உபயோகமில்லாத ஒரு பொருளாக போகக்கூடாது. நம்முடைய சாரம்சங்கள், நம்முடைய சாரம் குறையாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது 13ஆவதாக, இந்த 11 there can be no stopping until it is 11. இந்த புளிப்புள்ள மாவு ஒரு முடிவில்லாத பணியை செய்கிறது. அதாவது எல்லாவற்றையும் அது புளிக்க செய்கிற வரைக்கும் அது தன்னுடைய வேலை என்ன செய்யாதுங்க, நிற்காது. ஒரு முழுமையான மாற்றத்தை, ஒரு முழுமையை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. மத்தேயு 13:33 ஒரு ஸ்திரீ 3 படி அளவிலே புளித்த மாவை மறைத்து வைத்தால் அது முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அதை அங்கேயே அந்த பெண்மணி என்ன செய்தாருங்க, வைத்தார். அப்போது நாம் சிலருக்கு சத்தியத்தை சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி அடைந்து விட கூடாது. நம்முடைய இலக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதரையும் சமுதாயத்தையும் நற்செய்தியின் தாக்கத்தை கொடுத்து எல்லாரையும் மனம் திரும்ப வைக்க வேண்டியது நமது அவசியமாக. நான் இத்தனை பேருக்கு சொல்லிட்டேன், போதும், இவ்வளோ பேருக்கு நான் சொல்லிட்டேன், இத்தனை நாள் சொல்லிட்டேன் என்று நம்முடைய வேலைக்கு, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கூடிய வேலைக்கு அங்கு காலங்கள் நேரங்களே கிடையாது. we must do until everyone get to repentance. அப்போது தேவனுடைய சித்தம் பாருங்கள், யாரும் அழிந்து போகாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். 2 பேதுரு 3:9 பரிசுத்த ஆவியானவர் மனைவாட்டியும் சபையை வா என்று அனைவரையும் அழைக்கிறார்கள். வெளிப்படுத்தி 22:17 அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பரலோகத்தினுடைய ஒரு ஆவலாக இருக்கிறது. அப்போ எல்லாருக்கும் நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாடத்தில் அநேக முக்கியமான கருத்துக்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு புளிப்புள்ள மாவு, அதனுடைய தன்மை, த இன்னர் இன்ஃப்ளூயன்ஸ், அது அமைதியாக என்னென்ன செய்து எப்படி மாற்றங்களை கொண்டு வருது, அதுக்குள்ளான தன்மை என்ன, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அது நமக்குள்ளாக எப்படி கிரியை செய்கிறது போன்ற அநேக விஷயங்களை நாம் பார்த்தோம். நீங்கள் தொடர்ந்து இந்த பாடத்தை கவனிங்க. இதே போல் இன்னும் அநேக ஊமைகளை பற்றியதான விளக்கங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். ஒரு புளிப்புள்ள மாவு என்கிற ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள இங்கே ஒரு நல்ல விதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட புளிப்புள்ள மாவு நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம் விதைக்கப்பட்டு அது 100 100 பலனளிக்கும்படியாக அது கிரியை செய்ய கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊமைகளை நீங்கள் கவனித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பாடங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வருது. ஆனாலும் பொறுமையோடு இந்த காரியங்களை நீங்கள் கேட்டு வருவதற்காக அடியேன் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ.